இலக்கிய சீரியலில் அடுத்து பார்க்கலாம் அப்படின்னா, இலக்கியா போயிட்டு கௌதமை ஜெயிலில் பார்க்குறாங்க. கௌதமை ஜெயிலில் பார்த்துட்டு, கௌதமும் சரி இலக்கியா நீ கிளம்பி போ. நீ அந்த நாகுவை ரொம்ப நம்புற. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதை. ஏன்னா அந்த நாகு எஸ்எஸ்கேவுடைய ஆள். அந்த எஸ்எஸ்கே எந்த ஒரு விஷயத்துக்கும் அஞ்சாதவன். யார் மேலேயும் கொஞ்சம் கூட ஈவு இறக்கவே காட்ட மாட்டான். அப்படியாப்பட்டவனுடைய அடியாள் அவனை மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நீ கொஞ்சம் பாதுகாப்பாக இரு இலக்கியா அப்படின்னு கௌதம் சொல்லி அனுப்புகிறாரு. சரி கௌதம், மணி 11 ஆக போகுது. 11 மணிக்கெலாம் அந்த நாகு கார்த்தி என்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க கௌதம். அதனால் நான் இப்போ கிளம்பி நாகு வீட்டுக்கு போகிறேன். போயிட்டு நாகுக்கிட்டேருந்து கார்த்தியை காப்பாற்றிட்டேன்னா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது கௌதம். கார்த்தியை ப்ரொடியூஸ் பண்ணி கோர்ட்டில் இந்த கடத்தலுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நான் உங்களை ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடுறேன் கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா அங்கேருந்து கிளம்புறாங்க. ஒரு பக்கம் ரேவதி அப்புறம் நம்ம ஜானகி 2 பேருமே இலக்கியா எப்போ வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இலக்கியாவை காணும். ஜானகி ஒன்று, என்ன ரேவதி, இலக்கியா கௌதமை பார்த்துருவான்னு சொல்லிட்டு போனால் இது வரைக்கும் வரவே இல்லை, என்னவா இருக்கும் அப்படின்னு 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தானே பார்த்து இலக்கியா வராங்க. இலக்கியா வந்தோடனே நம்ம ஜானகி, என்ன இலக்கியா ஏமா லேட்டாச்சு? இல்லாத கௌதம்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருந்தானா நேரம் போனதே தெரில. பாவத்தை கௌதம் ஜெயிலில் கடந்து ரொம்ப வாடி போயிட்டாரு. யார்கிட்டையும் பேச முடியாது. அதான் கொஞ்ச நேரம் அவர் கூட இருந்து பேசிட்டு வந்தாத்த அப்படின்னு சொல்ல, சரிம்மா அதை விடு, வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜானகி ரேவதி இலக்கியா 3 பேரும் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போனதுக்கு அப்புறமா நம்ம நாகு என்ன பண்ணுறான், ஸோ இங்கே ஏற்கனவே நாகு என்ன பண்ணுறான், நாம் எஸ்எஸ்கேட்ட பணம் வாங்கியிருக்கோம் கார்த்தியை கடத்துறதுக்கு. ஆனால் இப்போ கார்த்தியை இலக்கியாட்ட ஒப்படைக்க போகிறோம். அதனால் நாம் வாங்கின பணத்தை கொண்டு போய் அந்த எஸ்எஸ்கே மூஞ்சில் வச்சுட்டு வந்துடலாம். ஏன்னா பணத்தை வாங்கிக்கிட்டு நாம் அப்புறம் கார்த்தியை இலக்கியாட்ட ஒப்படைச்சா நாம் அந்த எஸ்எஸ்கேட்ட பணம் வாங்கி துரோகம் பண்ண மாதிரி ஆகிடும் அப்படின்னு நம்ம நாகு முடிவு பண்ணுறான். ஏன்னா நாகு மனைவி தான் சொல்கிறாங்க, நீங்கள் யோசிக்கிறது கரெக்டாக. நாம் அவங்கள்ட்ட பணத்தை வாங்கிட்டு அப்புறம் அவங்கள ஏமாற்றிட்டோம் அப்படின்னு அவர் நம்மள்ட்ட தானே பிரச்சனை பண்ண போகிறாரு. நீங்கள் வாங்கின பணத்தை கொண்டு போய் கொடுத்து வந்துருங்க. இந்த பணம் இனிமேல் நமக்கு வேணாம். நம்ம உயிரே காப்பாற்றிருக்காங்க அந்த இலக்கியா. அப்படி இருக்கும்போது நாம் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம்ல. சரிங்கம்மா நான் போயிட்டு கொடுத்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாகு கிளம்பி போகிறான். நாகு கிளம்பி போயிட்டுனா எஸ்எஸ்கே வீட்டுக்கு போகிறான். ஸோ எஸ்எஸ்கே கொஞ்சம் கூட நாகு எதிர்பார்க்கவே இல்லை. நாகு வரதை பார்த்துட்டு எஸ்எஸ்கே ஓடி வந்து, டேய் நாகு, நீ என்னடா பண்ணுறீங்க? ஒன்று யாரும் இங்கே வர சொன்னது? ஏற்கனவே இந்த பைரவி அஞ்சலிக்கெலாம் உன்னுடைய ஃபோட்டோ கையில் இருக்குடா. நீ யாருன்னு தெரியும். நீ மட்டும் இங்கே வந்து தெரிஞ்சால் அவங்களாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவன் இங்கே வந்திருக்கான், எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு. எதுக்கு இங்கே வந்தேன்? இல்லை சார், உங்களை நேரில் பார்த்து ஒரு சில முக்கியமான விஷயம் பேசிட்டு போய் தான் வந்திருக்கேன். முக்கியமான விஷயமா? என்னன்னாகும் இப்போ என்ன முக்கியமான விஷயம்? இல்லை சார் ஒரு நிமிஷங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாக்கெட்டை வந்து கட்டுக்கட்டாக பணத்தை எடுக்கிறான் நாகு. எடுத்து, இந்தாங்க சார், இந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கங்க சார். என்னன்னாகு, எதுக்கு அந்த பணம்? என்ன பணம் இது? இதுவா சார், உங்களுக்கு தெரியலை? இந்த பணம் நீங்கள் கார்த்தியை கடத்துறதுக்காக எனக்கு கொடுத்தீங்க. சரி, அதே தான் உன்னை என்கிட்ட கொடுக்குற? இல்லை சார், நான் கார்த்தியை கடத்துறது ரொம்ப தப்புன்னு இப்போ தான் சார் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னால் இனிமேல் கார்த்தியை கடத்தி வச்சுக்க முடியாது. நான் கார்த்தியை கொண்டு போய் இலக்கியாட்ட ஒப்படைக்க போகிறேன். அதனால் உங்கள்கிட்ட கார்த்தியை கடத்துறதுக்கு வாங்கின பணத்தை நான் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க சார் வந்தேன். அது எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்கும். என்னால் இனிமேல் அந்த கடத்தல் வேலையெல்லாம் பார்க்க முடியாது சார். அதனால் நான் இதை விட்டு ஒதுங்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம நாகு சொன்னோடனே எஸ்எஸ்கே, என்ன நாகு, என்னடா சொல்கிற? நீ ஒதுங்கிக்க போறியா? எதுக்காக? என்னாச்சு? இல்லை சார், நான் மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டேன் சார். நான் இந்த கடத்தல் பண்ணுறது எல்லாமே என் பொண்ணுக்காக தான். என் பொண்ணு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் இப்படி எல்லா ஐக்குத்தனட்டி பண்ணி காசு சம்பாதிக்கிறேன். ஆனால் கடைசியில் என் பொண்ணு பெரிய ஆட்டோவில் போய் அடிபட்டு சாக பார்த்தா சார். அந்த நேரத்தில் கரெக்டாக வந்து இலக்கியா தான் என் பொண்ணை காப்பாற்றினாங்க. அப்படி பார்க்கும்போது என் பொண்ணு இலக்கியா காப்பாற்றி எனக்கு மிகப்பெரிய ஒரு உதவி பண்ணியிருக்காங்க. நான் அவங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன். நான் அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். அவங்க உங்ககிட்ட இருக்க கார்த்தி தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க சார். அப்படி என் பொண்ணு உயிரை காப்பாற்றி அவங்க என்கிட்ட கேட்குறத நான் எப்படி சார் கொடுக்காம இருக்க முடியும்? அதான் நான் முடிவு பண்ணிட்டேன், கார்த்தியை கொண்டு போய் அவங்கள்ட்ட ஒப்படைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் சார். அப்படி ஒப்படைச்சேன்னா அது நல்லா இருக்காது. ஏன்னா நான் உங்கள்கிட்ட பணம் வாங்கியிருக்கேன் கார்த்தியை கடத்துறதுக்கு. அதனால தான் அந்த பணத்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அவங்கள்ட்ட ஒப்படைக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் சார் அப்படின்னு இங்கே நாகு சொன்ன உடனே நம்ம எஸ்எஸ்கே, நாகு நீ எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்ட பார்த்தியா? அந்த இலக்கியெல்லாம் ஒரு ஆளுன்னு அவள் பேச்சு கேட்டு இப்படி பண்ணுறியே, அவளால் உனக்கு என்ன ஆதாயம் இருக்க போது சொல்லு பார்க்கலாம். சார் அதான் சொல்லிட்டேனே, நான் உயிருக்கு நினைக்கிறது என் பொண்ணு மட்டும்தான். அப்படியாப்பட்ட என் பொண்ணு உயிரை காப்பாற்றிருக்காரு அப்படிங்கும்போது இதை நான் செய்ய மாட்டேனா சார்? இல்லை சார், என்னால் முடியாது சார் அப்படின்னு நாகு சொல்லிட்டு திரும்ப நம்ம தாட்சம் எல்லாத்தையும் கேட்டுட்டு பொறுக்க முடியாமல் பக்கத்தில் இருந்த ஒரு பூ ஜாடி எடுத்து நாகுடைய பின்மண்டையில் பயங்கரமாக அடிக்கிறாங்க. அடித்த உடனே நாகு அம்மா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு அப்படியே சுருண்டு கீழே விழுவார். எஸ்எஸ்கே, ஏய் தாட்சாணி என்ன காரியம் பண்ணியிருக்க? நல்ல வேலை அஞ்சலி இப்போ வீட்டில் இல்லை. அஞ்சலி மட்டும் என்ன ஆயிருக்கும் தெரியுமா? அதுதாங்க நானும் சொல்கிறேன். அஞ்சலி மட்டும் வீட்டுக்கு வந்து
இப்படிலாம் பேசுந்தா யோசிச்சு பாருங்க. அஞ்சலி பார்த்துருக்க மாட்டாளா? அப்போது இந்த நாகு உங்கால் தானே அவள் கண்டுபிடிச்சிருக்க மாட்டாளா? என்னங்க கொஞ்சம் கூட அறிவையெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? இவன் தான் குடித்த போதைக்கு என்ன பேச தெரியாமல் இப்படி நம்மள்ட்ட வந்து தேவையில்லாமல் லூஸாக சொல்கிறான் அப்படின்னா நான் அதை பார்த்து சும்மா இருப்பானா? என்னமோ கார்த்திக் கொண்டு போய் இலக்கிட்ட ஒப்படைச்சுன்னு சொல்கிறான். அவன் ஒப்படைச்சிருவானா? ஒப்படைச்சிட்டு அவன் உயிரோடு இருந்த முடியுமா? அவன் ஒப்படைச்சா என்ன அவன் தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள், என்ன அவன் தெரியுமா? அதான் இவன் இருக்கிறதோட ஒழிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல, ரஜினி நீ தப்பு மேலே தப்பு பண்ணுற. இப்போ இதை பார்த்தா கூட அஞ்சலி கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நம்ம தூக்கலாம், வா தூக்கி அவனை இங்கேயா கொண்டு போட்டுருவோம். இவனால் இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு எஸ்எஸ்கே சொல்கிறாரு. இலக்கியா இங்கே நாகு வீட்டில் நிற்கிறாங்க. நாகுவை ஆளையே காணும். ஜானகி ஒன்று என்ன இலக்கியா, அந்த நாகு இன்றைக்கி கார்த்தி நம்மள்ட்ட ஒப்படைப்பான்னு சொன்னேன். இது வரைக்கும் அவன் எங்கே போனான் என்னான்னு ஒன்றும் தெரியலையம்மா. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக இன்றைக்கி முடியாது போலையே அப்படின்னு இங்கே ஜானகி சொல்ல, இலக்கியாவனே இல்லை அவன் குழந்தைமே சத்தியமாக சொன்னான். எனக்கு எல்லாமே என் குழந்தை தான். என் குழந்தைமே சத்தியமாக காற்று நான் ஒப்படைக்கிறேன். நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொன்னாத்த அந்த நம்பிக்கையில் தான் நானும் அமைதியாக வந்துட்டேன். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு நாகு ஏமாற்ற வாய்ப்பு இல்லைத்த. அப்போ நாகு ஏமாத்தலானா நாகு எங்கே போயிருப்பான் இலக்கியா? தெரியலத்த. அந்த நாகு எங்கே போயிருப்பான்னு ஒன்றுமே புரியல. நான் தான் அப்பயே சொன்னேன் முட்டாள்தானே இலக்கியான்னு. நீ தான் இல்லை அவன் கண்டிப்பாக கார்த்தியை ஒப்படைச்சான்னு சொல்லி பைத்தியக்காரத்தனமாக அவனை விட்டுட்டேன். இப்போ பாரு அவனை ஓடி எங்கேயோ பதுங்கிட்டான். இப்போ நம்ம கார்த்தியை எப்படி காப்பாற்ற போகிறோம் இலக்கியா? கார்த்தியை காப்பாற்றி கௌதமை வெளியே கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமாக போயிடுச்சு இலக்கியா. எல்லாத்துக்கும் காரணம் நீ இப்போ நான் முட்டாள்தான் தான். நீ பட தப்புலாம் ஆச்சு அப்படின்னு ஜானகி திட்ட ரேவதி ஒன்று, என்ன ஜானகி இப்படி பேசுகிற? இலக்கியா பற்றி ஒன்று தெரியாதா? இலக்கியா எல்லாருக்குமே நல்லது பண்ண நினப்பா. அப்படி இருக்கும்போது ஒரு குழந்தையை காப்பாற்றிருக்கா. அவனும் குழந்தையை காப்பாற்றினால நான் உனக்கு கார்த்தி ஒப்படைச்சேன்னு சொல்லியிருக்கான். அந்த நம்பிக்கையில் அவள் அமைதியாக வந்திருக்கா. இதில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி நீ இப்போது இலக்கியாவை திட்டிகிட்டு இருக்க? இங்கே போய் ஜானகி கொஞ்சம் அமைதாரு. கண்டிப்பாக எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கும். கடவுள் நல்லவங்களும் அதிகமாக சோதிப்பார் ஜானகி, ஆனால் கடைசியில் கைவிட மாட்டார். அந்த மாதிரி எப்படியும் கௌதம் காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும், இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ரேவதி சொல்லி ஜானகியை சமாதானப்படுத்துகிறாங்க. இருந்தாலும் ஜானகியால் ஏற்றுக்கவே முடியல. கைக்கு வந்து வாய்ப்பு இலக்கியா நழுவ விட்டுட்டா. இனி அந்த நாகு எங்கேயாவது போய் பதுங்கியிருப்பான். எஸ்எஸ்கே உஷாராக இருப்பான். இனிமேல் எப்படி நாம் அந்த எஸ்எஸ்கேலேருந்து கார்த்தியை காப்பாற்ற போகிறோம், எப்படி கௌதம் வெளியே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு ஜானகி பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. இலக்கியாவுக்கு ஒன்றுமே புரியல. அந்த நாகு பேசும்போது அவன் வார்த்தையில் உண்மை தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அவன் பொண்ணு மேலே சத்தியம் பண்ணி சொன்னான், கண்டிப்பாக கார்த்தி நான் அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லி. இப்படி பண்ணிவிட்டு எப்படி அவன் நம்மள்ட்ட எஸ்கேப் ஆகிருப்பான்? இல்லை அவனுக்கு என்ன ஆயிருக்குமா அந்த எஸ்எஸ்கேவால்? என்ன பண்ணுறது இப்போது? எப்படி இந்த கார்த்தியை காப்பாற்றுறது? நாளைக்குள்ளே கார்த்தியை காப்பாற்றலனா அப்புறம் கோர்ட்டு கேஸ் இனி வரும்போது கார்த்தியை கண்டுபிடிக்க முடியலன்னா கண்டிப்பாக கௌதமுக்கு ஜெயில் தண்டனை தவிர வேறு எதுவுமே இருக்காது. அப்புறம் கௌதமால் வெளியே வரவே முடியாது. அப்படி ஒரு நிலைமை நடந்துச்சுன்னா நான் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தமே இல்லாம போயிடும். கௌதம் இவ்வளோ கஷ்டப்பட்டு உயிரை பணைய வச்சு அந்த நாகோட அட்ரஸ்லாம் கண்டுபிடிச்சி நான் தான் லாஸ்ட்டு சொதப்பிட்டேனா? என்னால் தான் இப்போது கௌதம் ஜெயிலில் இருக்க நிலைமை வந்துருச்சா அப்படின்னு இலக்கியா பயங்கரமாக மண்டியை போட்டு பிச்சுக்கிறாங்க. இலக்கியாவுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. எப்படியாவது நாகு கண்டுபிடிக்கணும், கார்த்தியை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா நாகு தான் நமக்கு வந்து ஒரே ஆதாரம். இப்போ நாகும் காணா போயிட்டான். இப்போது நாகு கார்த்தின்னு எப்படி எல்லாரும் கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு தலையை சுற்றிக்கிட்டு தலையை பிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க இலக்கியா. ஸோ இலக்கியா கண்டிப்பாக நாகுக்கிட்டேருந்து கார்த்தியை காப்பாற்றுவாங்களா? நாகு எஸ்எஸ்கேட்டேருந்து தப்பிப்பானா? கௌதம் வெளியே வருவாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.